சாயிராம். கண்மணியே, உன் மனநிலையில்தான் ஏன் இத்தனை மாற்றம்? வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டதென உன் முகத்தில் தெரிகிறது. உன் மன குமுறலுக்கு நீதி வழங்க இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன். மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தினாலோ உன்னை வேதனைப்படுத்தினாலோ அவர்களிடமிருந்து தனியாக ஒதுங்கி வந்துவிடு. நீயும் அவர்களைப் போல் அவர்கள் மனதை புண்படுத்த வேண்டும் என்று நினைக்காதே. நீ அப்படி செய்தால் என் பிள்ளையாகிய உனக்கும் அவர்களுக்கும் என்னத்தான் வித்தியாசம் இருக்க முடியும்? உன்னுடைய பக்தியும் அன்பும் உண்மையானது. அதில் எந்த குறையும் காண முடியாது. நடக்கின்ற மாயையும் உன் கர்மாவும் தான் உன் வாழ்வை வழிநடத்தி செல்கின்றது. உன்னுடைய இந்த நிலை உன் சாயப்பாவிற்கு எப்படி தெரியாமல் போகும்? உன்னை எப்படி நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னோடு எப்பொழுதுமே நான் இருப்பேன். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. புலம்பியது எல்லாம் போதும். உன் புலம்பல் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகிறேன் உன் சாயப்பா. உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் சரி செய்ய உன் சாயப்பா இதோ உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். உன்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை நிறைவேறப் போகிறது. உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது. எனவே கலங்காமல் இரு. உனக்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்த, உன் வாழ்க்கையை வெற்றியடைவ செய்ய நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு நீ பயப்படுகிறாய்? யோகத்தை உன் வாழ்க்கையில் திருப்பிவிடப் போகிறேன் உன் சாயிநாதர். உன்னுடைய நம்பிக்கை தளரும் விதமான பல செய்திகளும் உன் காதில் வந்தால் நம்பிக்கையோடு இரு. தைரியத்தை இழந்து விடாதே. எதற்குமே பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போல சூழ்நிலைகள் கூட தோன்றும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. உனக்கான தைரியமும் நிம்மதியும் தானாகவே உன் மனதில் வந்து சூழ்ந்து கொள்ளும். உன்னுடைய துயரம் சந்தோஷமாக மாறும் என் குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக மாற்றியமைக்கும் வேலையை தான் உன் சாயிநாதர் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே பயப்படாதே. பயப்படாதே. எதற்குமே பயப்படாதே. தோல்வி என்பது அசிங்கமும் அல்ல, அவமானமும் அல்ல. வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான நடக்கும் பாடமே என்பதை தீர்க்கமாக நம்பு. தோல்வியடைந்து விட்டால் அவ்வளவுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து விடாதே. அதுதான் நீ வெற்றி அடைவதற்கான, ஏறுவதற்கான முதல் படி என்பதை நம்பு. தோல்வியடைந்து விட்டால் பின்வாங்கி விடாதே. முயன்று கொண்டே இரு. நல்லதை நினைத்து கொண்டே செயல்பட்டு கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடித்து விடுவாய் உன் வாழ்வில். சாயின் பிள்ளையாக இருப்பது அவ்வளவு சாதாரணமல்ல. மனோதைரியமான இருப்பவர்களுக்கு மட்டுமே சாயின் பிள்ளைகளாக இருக்க முடியும். நீ பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி. அதனால்தான் நீ சாயப்பாவின் பிள்ளையாக இருக்கிறாய். என் பிரியமான குழந்தையாகவும் இருக்கிறாய். நீ பாக்கியசாலி. அதனால்தான் இப்பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று மனம் வரும். எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து மட்டும் போய்விடாதே. நம்பிக்கையை இழந்து விடாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல அதற்கு நிகரான வெகுமதியை, நல்லதை நிச்சயமாக நீ அடைந்தே தீருவாய். வாழ்க்கையில் நீ இப்பொழுது கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகத்தில் உள்ள அனைவரும் என்றாவது ஒரு நாள் கஷ்டப்பட்டிருப்பார்கள். அந்த கஷ்டத்தை அனுபவித்திருப்பார்கள் என்பதை நம்பு. பொறுத்திரு. எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் உண்டு. காரணமில்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நிகழவே நிகழாது. பாவத்தை செய்கிறவன், மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்கிறவன், மற்றவர்களை காயப்படுத்துகிறவன் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறானே என்று வருந்தாதே. அவனுக்கு தண்டனை எப்போது கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யார் மூலமாக கிடைக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும். இந்த உலகில் தவறு செய்யாதவர்கள் என்பவர் யாருமே இல்லை. எல்லோரும் ஒரு சில நேரத்தில் தவறு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சிலர் தெரிந்தும் தவறு என்று தெரிந்தும், சிலர் தவறு என்று தெரியாமலேயே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான சூழ்நிலை, நேரம் மற்றும் அவர்களது விதியின் பயனால் செய்த தவறுக்கு மனவேதனையும்
வலியையும் அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே. சந்தோஷம் ஏற்பட்டாலும் அதற்கு காரணம் உன் சாயப்பாவே. நீ வேதனைப்பட்டாலும் அதற்கு காரணம் உன் சாயப்பாவே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்தும் நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் நடக்கும் என்பதை உணர்ந்து கொள். உன் தவறை நினைத்து நினைத்து நீ வருந்துகிறாய். உன்னை திருத்திக் கொள்ளவும் நினைக்கிறாய். அது அப்படியே நடக்கும் என்னை கண்மணியே. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை இழுத்து பிடிக்கும் தோழனாக, தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக நான் இருக்கையில் எதற்குமே வருந்தாதே. எந்த நேரத்திலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன், எப்பொழுதும் இருப்பேன். இது என் பிரியமான கண்மணிக்காக உன் சாயப்பா தரும் உத்திரவாதம். ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து உன் அப்பா வந்து கொண்டிருக்கிறேன். அதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் மிக சீக்கிரமாக உனக்கு வரும். உன் வாழ்க்கை புதிய பாதையில் பயணிக்கப் போகும் அந்த சந்தோஷ தருணத்தை எதிர்நோக்கி காத்திரு. உனக்காக எல்லாமே மாறும். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். நடப்பது எல்லாம் நன்மையாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் துன்பத்தை நீ காணவே மாட்டாய். இதுவரை சோகத்தை மட்டுமே சந்தித்தாயல்லவா? இனி உன் வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒவ்வொன்றாக கூடி வரும் நேரம் வந்துவிட்டது, கனிந்து விட்டது. அந்த நேரத்தையும் நான் என் பிரியமான குழந்தைக்காக ஏற்படுத்திவிட்டேன். உன் சாயப்பா சொல்கிறேன் கேள். இது உண்மையான சத்திய வாக்கு. நான் என் பிரியமான குழந்தைக்கு தரும் உத்திரவாதம். புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு. குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே, திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து செய்தி சொல்வேன். எதை நினைத்தும் கலங்காதே. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலையும் மாறும். மாற்றம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த விஷயம் உன் மனதை போட்டு காயப்படுத்துகிறது, எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறது என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக முடிக்க நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறதோ அவர்களுக்கு பதில் சொல்லவும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் நான் ஆயத்தமாகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை திடீர் திருப்பமாக கொண்டு வர நான் முடிவெடுத்து விட்டேன். உன் சாயப்பாவின் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் அசரீறு வாக்கு கேள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. உனக்கு நிச்சயமாக பலிக்கும். என் பிரியமான குழந்தைக்கு பலிக்காமல் வேறு யாருக்கு பலிக்கப் போகிறது? எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனித்துக் கொண்டே இரு. உன்னிப்பாக நோக்கிக் கொண்டே இரு. திடீர் திருப்பமாக ஒரே நொடியில் கூட உன் வாழ்க்கை கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே மாறப்போகிறது. நீ அந்த அதிசயத்தை பார்த்து பிரமிப்பாக நிற்கத்தான் போகிறாய். உடனே ஓடோடி வந்து உன் சாயப்பா கால்களில் விழுந்து நன்றி சொல்லத்தான் போகிறாய்.
அந்த தருணத்தை எதிர்நோக்கிதான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை காண நானும் ஆவலாக ஷீரடியில் காத்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் என் ஆலயம் நீ வருவாய், வந்து நன்றி சொல்லுவாய். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். எத்தனை சகிப்புகள், எத்தனை தியாகங்கள், எத்தனை மன்னிப்புகள் உன் வாழ்வில்தான். ஆனாலும் கஷ்டம் குறைந்த பாடில்லை, சோதனைகளும் குறைந்த பாடில்லை, பிரச்சனைகளும் தீர்ந்த பாடில்லை. இவை அனைத்தையும் சாயப்பாவிடம் கேட்டே ஆக வேண்டும் என்று 1000 கேள்விகள் உன் மனதிற்குள் வைத்துள்ளாய். கேட்டால்தான் கிடைக்குமா? நன் சாயப்பாவிடம் கேட்டு கேட்டுத்தான் அனைத்தையும் பெற வேண்டுமா என்ற கேள்வி உன் மனதில் தினம் தினம் எழுது கொண்டுதான் இருக்கிறது. தினம் சாயப்பாவின் நாம ஸ்மரணையோடுதான் நீ உன் வாழ்வை, நீ உன் ஒவ்வொரு விடியலையும் துவங்குகிறாய். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், இன்னல்கள் வந்தாலும், துயரங்கள் உன் வாழ்வை சூழ்ந்து இருந்தாலும், என்னை பூஜிப்பதற்கோ எனக்கு உணவு அளிப்பதற்கோ மறந்து விடாமல் உன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறாய். இவ்வளவு அன்பையும் பாசத்தையும் என்மேல் கொட்டிவிடும் என் அன்பு பிள்ளைக்கு நான் எதுவுமே செய்யாமல் அப்படியே இருந்து விடுவேன் என்று உன் மனத்தில் தோன்றுகிறதா? நிச்சயமாக மாட்டேன். உன் சாயப்பாவை அப்படியா நீ புரிந்து கொண்டது? கண்மணியே, கண்களை மூடிக்கொண்டு இந்த பதிவை முழுவதுமாக கேள். நம்பிக்கையோடு கேள். வேண்டாம் என்று தவிர்த்துவிட்டு செல்லாதே. நாளை உனக்கான ராஜயோகம் ஆரம்பமாகிறது. உனக்கான புது வாழ்வு பிறக்கப் போகிறது. நாளை சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கிறது என்ற நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள். நாளை விடியல் உனக்காகவே விடியும். நாளைய பொழுது உனக்காகவே மலரும் என்ற நல்ல எண்ணங்களை உன் மனதுக்குள் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வு நிச்சயமாக அமையும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவே வாழ்வில் நடக்கும். நல்லது நினைத்தால் நல்லது வந்து கொண்டே இருக்கும். தீயது நினைத்தால் தீயதாகவே நடக்கும். நம் எண்ணம் போல் நம் வாழ்வுதான். இத்தனை காலம் உன் வாழ்வில் நடந்த அத்தனை சோதனைகளையும் பெரும் முயற்சியோடு தாண்டி வந்து விட்டாய். இனி உன் வாழ்வில் சந்தோஷ காலம் ஆரம்பமாகிறது. நாளை ராஜயோக வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா என் பிரிய மகளே? நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. அதனால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளைய விடியல் உனக்காகவே விடியும். இதுவரை போராட்டம், சோதனை, துக்கம், சந்தோஷம் என்பையில் வாழ்ந்து வந்தாய் அல்லவா? இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி, ஆனந்தம், ஆச்சரியம் எல்லாம் ஒவ்வொன்றாக கூடி வரும். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. நாளை நடக்கப் போவதை பார்த்து நீயே அதிசயிக்கப் போகிறாய். நாளை நம் வாழ்விலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியத்தில் உறைந்து போய் உட்காரப் போகிறாய். அதை உனக்கு கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளுமே உனக்கு துணையாக நான் இருக்கப் போகிறேன். நீ கேட்டது அனைத்தையும் தரப்போகிறேன். நீ ஆசைப்பட்டது, நீ விருப்பப்பட்டது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி நல்லது நடந்தே தீரும். நான் உன்னுடனேயே இருக்கப் போகிறேன் என்ற வாக்கு கொடுத்த பிறகு உன்னுடைய நிச்சயித்த வெற்றி நிச்சயமாக உனக்குத்தான். அது வேறு யாருக்கும் செல்லவே முடியாது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். அது உன்னை தவிர வேறு யாருக்கும் செல்லவும் செல்லாது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். இத்தனை நாட்களாக நீ படும் வேதனையையும் நீ படும் துயரத்தையும் என்னிடம் சொல்லி சொல்லி கண்ணீர் சிந்தினாய் அல்லவா? அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதில் கிடைத்துவிட்டது.
இனி நீ பார்க்கப் போகும் எல்லா விஷயத்திலும் எல்லா இடத்திலும் உனக்கு வெற்றி மட்டுமே நிரந்தரமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. இது நம் வாழ்வில் நடந்து விடாதா? இது நம் வாழ்க்கையில் கிடைத்து விடாதா? நமக்கான சந்தோஷம் நமக்கு நிலைத்து விடாதா என்று ஏக்கத்தோடு நீ காத்திருந்த விஷயம் உனக்கு எல்லாமே சாதகமாக முடியப் போகிறது. உனக்கான அத்தனை முயற்சிகளையும் அத்தனை விஷயங்களையும் அனைத்தையும் நான் இனி என் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். உனக்கு ஏற்படும் அத்தனை நிகழ்வுகளிலும் உனக்கு பதிலாக நானே அனைத்துமாக இருந்து செய்யப் போகிறேன். அது எல்லாமே உன்னை வந்து சூழ்ந்து வெற்றி வாய்ப்புகளாக கிடைக்கப் பெறும் பொழுது நீ அமைதியாகவும் கவனக்குறைவாகவும் இருந்து விடாதே. எந்த ஒரு விஷயமானாலும் சரி, அதில் உன் முழு கவனத்தையும் செலுத்தி நீ வேலையை செய்தால்தான் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எனவே எப்பொழுதும் தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு, கவனமாக இரு, சுதாரிப்போடு இரு. உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் பார்வையின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். நல்லது நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் பிரச்சனைகளையும் நடந்த பிரச்சனைகளையும் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உனக்கு இப்பொழுது நடக்கவிருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீ அனுபவிக்க முடியாமலே போய்விடும் அல்லவா? எனவே மனதை முதலில் சந்தோஷமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கு முன்பாகவே மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ உனக்கு நிகழ்ந்த அத்தனையும் நினைத்து நினைத்து கண்ணீரோடும் வேதனையோடும் இருந்து கொண்டிருந்தால் உனக்கு கிடைத்திருக்கும் மகிழ்ச்சியை உன்னால் எப்படித்தான் உணர முடியும்? எப்படித்தான் அதை அனுபவிக்க முடியும்? நீ அப்படி இருந்தால் அதே போலத்தான் உன்னுடைய வாழ்வும் இருக்கும். நீ அப்படி இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு வந்திருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பார்த்து நீ ஏன் வேதனையோடு இருக்கிறாய்? உனக்கு வரும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை திருப்திகரமான வாழ்க்கையாக வாழ பழகிக்கொள். உன்னை சூழ்ந்திருக்கும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விலக்கி நீ எதை எதிர்பார்த்தாயோ அதை உனக்காகவே உன்னிடம் சேர்த்து விடுவேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஆனந்த கண்ணீரோடு என் வாழ்க்கையில் நடந்ததற்கு நன்றி தெரிவிப்பதற்காக சந்தோஷமாகவே அந்த நாளை எதிர்நோக்கி காத்து கொண்டும் இருக்கிறாய். அதே போலத்தான் உன் சாயிநாதரும் என் பிள்ளையின் முகம் மலர்ந்து சந்தோஷமாக என்னை நாடி வரும் அந்த நாளுக்காக, அந்த தருணத்திற்காக காத்து கொண்டும் இருக்கிறேன். எனக்கு நன்றி சொல்ல வேண்டும், நடந்தவைக்கு நன்றி சொல்ல வேண்டும், நடத்தியவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கும் நீ எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்ல பழகிக்கொள். அப்பொழுது உன்னுடைய எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும். உன்னை சுற்றி இருக்கும் அனைத்திற்குமே எப்பொழுதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இரு. இந்த உலகத்தில் அனைத்து விதமான கஷ்டங்களும் உனக்கே வந்தது போலவும் எந்த நன்மையும் உனக்கு நடைபெற்றதே இல்லை போலவும் மனதில் கொண்டு எப்பொழுதும் வருத்தத்தோடும் குழப்பத்தோடும் புலம்பிக் கொண்டே இருக்கிறாயே. உன் மனதை முதலில் மாற்றிக்கொள். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே கஷ்டம் என்பது இயற்கைதான். அனைவருக்குமே கஷ்டமும் வரும், சந்தோஷமும் வரும், இன்பமும் வரும், துன்பமும் வரும், பகலும் வரும், இரவும் வரும், மாறி மாறி அனைத்தும் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் எது வந்தாலும் எதிர்நீச்சல் போட்ட கற்றுக்கொண்டவனே வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை சாதிக்கலாம், நிலைத்ததை அடைந்தே தீரலாம். வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், எந்த ஒரு இக்கட்டான நிலையும் வேறு யாராவது அனுபவித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அதுவே மிகப்பெரிய தர்மமாகவே இருக்கும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றியை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்.
என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாமல் இரு. நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு காரியத்தில் நீ ஏமாற்றமோ தோல்வியோ உற்றால் வருத்தப்படாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்துமே என் கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது. அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கும் என்பதை மிக தெளிவாக தீர்மானம் செய்கிறது. உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன் தவறு இல்லை. உனக்காக எது தீர்மானிக்கப்பட்டதோ அதை தான் நீ அனுபவிக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணம் செய்து கொண்டே இருக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது அல்ல. நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகிறேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது. அதை முதலில் ஒரு நிலைப்படுத்து. மலர்கள் அழகாகத்தான் இருக்கும். சிலவற்றில் முட்களும் இருக்கத்தான் செய்யும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். உன் அழகான வாழ்க்கை, அதை நீ பார்த்து நடத்த வேண்டும். ஏனென்றால் உன் வாழ்க்கை உனக்கானது. உன் வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும். உன்னை சுற்றி உனக்கான நன்மைகள் பல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உன் மனம் குழப்பமாக இருப்பதால் எதையுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல், கவனிக்கவும் முடியாமல் எப்பொழுதும் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய். நன்றி சொல்லவும் மறந்தும் விடுகிறாய். நான் நன்றி சொல்வதற்கு என்னை சுற்றி எந்த நல்லதையும் நடக்கவே இல்லை. என்னை காயப்படுத்துவதற்காகத்தான் நிறைய பேர் என்னை சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் யாருக்கு நன்றி சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் எதுவுமே நான் நினைத்தது போல நடக்கவே இல்லையே என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நீ இப்படி குழப்பத்தோடும் கேள்விக்கணையோடும் இருந்து கொண்டிருப்பதால் தான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. புரிந்து கொள்ளவும் எதுவுமே முடியவில்லை. முதலில் உன் மனதை ஒருநிலைப்படுத்தி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக கவனித்துப் பார். பெரும் மகிழ்ச்சி அடைந்து துள்ளி குதிப்பாய். உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை அப்பொழுதுதான் நீ உணர்வாய். நீ எதிர்பார்த்தது இதுதானே? எல்லாம் மறந்துவிடு. இதுவரை முடிந்ததையெல்லாம் மறந்துவிடு. இனி வரப்போவதை சந்தோஷமாக எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உனக்கானது சர்வ நிச்சயமாக உன்னிடமே வந்து சேரும். நான் அதை உனக்காகவே செய்வேன். நீ எதிர்பார்த்ததையும் உன்னுடைய பிரார்த்தனைகளையும் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றியே தீருவேன். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னிடம் உதவி என்று கேட்டு வருபவர்களிடம் நானே ஏற்கனவே பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்வே சோதனையான நகர்வோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று அவர்கள் மனதை காயப்படும்படியோ நோகடிக்கும்படியோ ஒரு வார்த்தை கூட பேச நினைக்காதே. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னுடைய தான தர்மமே உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் வாழ்க்கையை எப்படி கையாள்கிறார்களோ அதன்படி மாறிக்கொண்டுதான் இருக்கும். வாழ்வை நீ எப்படி பார்க்கிறாயோ அந்த கண்ணோட்டத்தில்தான் உன் வாழ்க்கையும் நகரும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதாகவும், நீ மட்டும் துயரத்திலும் சோதனையிலும் மாட்டிக்கொண்டு தவிப்பது போல புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். உண்மை அதுவல்ல குழந்தையே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளே சென்று பார்த்தால்தான் தெரியும் அவரவர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், என்ன சோதனைகளில் சுழன்று கொண்டிருக்கிறார்கள் என்பது. அவரவர் வாழ்க்கையில் உள்ளே சென்று பார்த்தால்தான் புரியும். அவரவர் செய்த கர்ம வினைப்படி அவரவர் வாழ்க்கையை இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் சந்தித்துதான் ஆக வேண்டும்.
எது வந்தாலும் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழலிலும் நீ கைவிட்டு விடாதே. எப்பொழுதுமே உன்னை விட்டு யார் விலகினாலும், உனக்கு யார் தீங்கு செய்தாலும் அதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நீ மென்மேலும் வளர்ச்சி பெற்று நல்ல நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் பெறத்தான் போகிறாய்.